Sir, good evening. செந்தில் சார் 8:15 ஸ்டார்ட் பண்ணீங்க. Okay, sir. Okay, sure. Good evening, all. JC India Zone 16 JCA Ranipur Power City online training program Living Ethics GAY Call to Art. JC Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் இலைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சுதந்திரமான முறையில் சிறந்த வகையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. Welcome address. It's a privilege and pleasure to welcome you all for this training program in the name Living Ethics Week Rundown program. I extremely welcome to our trainer of the day, J.C. Senthilmurugan sir, who has given his time to take this week rundown program. I welcome you all for this training program. Thank you. Now it's time to hand over the stage to our trainer. Trainer sir, you can introduce yourself and start the session. Thank you. Super sir, thank you very much for the wonderful session, and I'm happy to be a part of JCA Ranipur Power City Living Ethics வீக் ரன்டவுன் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அந்த கவர்னிங் போர்ட் டீம், அந்த முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில இயக்கத்துக்கே வந்து எடுக்கத்தான். ஏன்னா இந்த ராணிப்பேட் பவர் சைடுலாம் ஒரு ஜேசி மெம்பரா உள்ளார வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல லிவிங் எத்திக்ஸ் எடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மற்றும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, முதல்ல ஃபேக்கல்டி இன்ட்ரோடக்ஷன் வரும். ஃபேக்கல்டி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜேசி இயக்கத்தில் 2012 ஜாயின் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அந்த ராணிப்பேட் பாசிட்டிவ் இயக்கத்துக்கு 2014 தலைவராகவும், மண்டலம் 16 2015 மண்டல துணைத் தலைவராக இருந்திருக்கேன். 2019 வந்து மண்டல தலைவராகவும் மண்டல செயலாளராக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜேசிஸ்ல இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ்க்குமான ஒரு ஃபோரம் வந்து ஜேகாம், அந்த ஜேகாமுக்கு மண்டலம் 16 ஜோன் சேர்மனா 2022, ஜேசி இந்தியாவுக்கு நேஷனல் வைஸ் சேர்மனா 2024. இதுல என்னுடைய லீடர்ஷிப் லேடர், நான் வந்து ஒரு லீடர்ஷிப் லேடர்ல ஜேசிஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்குள்ள கத்துக்கிட்டது. அது மட்டும் இல்லாம இப்போ மண்டலம் 16 ஜேகாம் அட்வைசராகவும் இருக்கேன். ட்ரைனிங் லேடர்ல பாத்தீங்கன்னா ஜோன் ட்ரைனர் சொல்லுவாங்க, மண்டல பயிற்சியாளர் சொல்லுவாங்க. அது 2014 முடிச்சுட்டு தேசிய பயிற்சியாளராக 2018 இருக்கும். ஜேசி இந்தியா ஆத்தர்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை எப்படி நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து 2022 அது ட்ரைனிங் லேட்டர் இதெல்லாம் முடிச்சாலும் நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங்ஸும் எடுப்பேன், ப்ளஸ் அது இல்லாமல் ஃபிசிக்கலாக போய் ட்ரைனிங்ஸும் எடுப்பேன். அதில் மெயின்ல பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இபிஎஸ் ஸ்பீச் கிராஃப்ட் அண்ட் ஜோன் ட்ரைன் ஒர்க் ஷாப்லாம் ஃபேக்கல்ட்டியாகவும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜேபி சாஃப்ட்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியும், ஜேபி வர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது ஒரு ட்ரைனிங் கோச்சிங் அண்ட் மென்டரிங் கொடுக்குறது, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனியும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த வீக் ரன்டவுன் புதுசா சிலர் வந்திருக்கலாம். வீக் ரன்டவுன்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது,
மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த 6 நாள் ப்ரோக்ராம் நடந்தது சம்மரைஸ் பண்ணி சொல்ற ப்ரோக்ராம் தான் வீக் அண்ட் டவுன் ப்ரோக்ராம் அடிச்சிருவோம். இது எதற்காக இதை பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த திரும்ப 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 நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, ஒரு விஷயத்த 2வது முறை காதுல கேட்கிறோமோ, அப்ப நமக்குள்ளார ஒரு புதியதா ஒரு புரிதல் ஏற்படுறது காரணத்துக்காக நம்ம இந்த வீக் ரெண்டோட நம்ம கொண்டு வரோம். பிளஸ் சண்டே நம்ம ட்ரைனர்ஸ் தொடர்ந்து இடத்துல ஒரு கேப் கொடுத்தா அன்னைக்கு டிஸ்டர்ப் ஆகிடுற ஒரு ரீசனால கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக இந்த வீக் ரெண்டாவும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள இருப்பாங்களாம். கடந்த வாரங்கள்ல 9th ஜூன்ல இருந்து 14th ஜூன் வரைக்கும் என்னென்ன டாபிக்கல் ட்ரைனிங் நடந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 9th ஜூன் மண்டே வந்து இஎம்ஐ ஆப்ஸ் யூஸ் பண்றதை பத்தி வந்தது. 10th ஜூன் வந்து தி ஹீரோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது. 11th ஜூன்ல காம்பஸ் வித்தின் அஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 12th ஜூன் வந்து டைம் அண்ட் ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட் வந்தது. 13th ஜூன்ல 4 ஐஸ் ஒரு கான்செப்ட்ல எடுத்தாங்க. 14th ஜூன்ல பிஏ பாத் மேக்கர் அப்படின்ற ஒரு செஷனும் நடந்திருக்கு. இந்த 6 நாள் செஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து நான் ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம், இல்ல எனக்குள்ளார ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா 6 நாள் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் போட்டாலும் நம்ம வந்து 240 நிமிஷம் எடுத்த ட்ரைனிங்க நாங்க இங்க சம்மரைஸ் பண்ணி இந்த 40 நிமிஷத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற போது வந்து இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான். அதுல ஒர்க் பண்றது, அதை என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், எப்படி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வந்து இஎம்ஐ அப்படின்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்தது. அந்த இஎம்ஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் யார் எடுத்தாங்க அப்படின்னு மட்டும் யாராவது போட முடியுமா அங்க இருக்கிறவங்கள? ஐ திங்க் மோஸ்ட்லி நீங்க எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இஎம்ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நார்மலி இஎம்ஐ கேட்காத மக்களே கிடையாது. அதுவும் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க டெய்லி இஎம்ஐன்ற வார்த்தையை நம்ம காதுல கேட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பண தேவைக்காக லோன் எடுக்கிறோம். அதை தான் லோன் எடுத்து ரீபே பண்றதை தான் இஎம்ஐ அப்படின்னு சொல்றோம். அந்த இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம். நம்ம ஒரு லோன் எடுத்தோம்னா அதை தொடர்ந்து ஸ்பிளிட் பண்ணி எப்படி நம்ம பே பண்ணி ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு தான் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த இஎம்ஐ வந்து என்னென்னலாம் வந்து கம்பெனிஸ் என்னென்னலாம் பிளே பண்றாங்க நமக்குள்ளார, நம்ம வாழ்க்கைக்குள்ளார அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர மார்க்கெட்டிங் தான். எப்படின்னா இன்னைக்கு லோன் கொடுக்கறதுக்காக எத்தனையோ ஆப்ஸ் வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியா நம்ம போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது லோன் கொடுக்கறது பத்தி வருது, எஸ்எம்எஸ் வருது, இமெயில் வருது, லோனே அப்ளை பண்ணாம ஒரு லோன் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இன்னைக்கு பணத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக திணிக்குது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த சின்ன சின்ன லோன்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட ரிட்டர்ன் வாங்குறதுக்காக மிடில் அண்ட் லோயர் இன்கம் பீப்புள் தான் இந்த இஎம்ஐ பீப்புள் டார்கெட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல என்ன மேஜரா இருக்கு அப்படின்னா, நம்ம லோன் எடுக்கும்போது ஈஸியா எடுத்துருவோம். ஆனா அது வந்து ரியல் காஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஹிடன் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்க போனா 40,000 ரூபாய் இருக்கும். அந்த 40,000 ரூபாய்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரு 2,500 ரூபாய் போடுவாங்க. நமக்கு தெரியாது. ஆக்சுவலி 40,000 ரூபாய் 6 மாசம் நம்ம கட்டுறதுக்கு ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் 4,800 ருபீஸ் 2 பைசா வட்டிக்கு நம்ம வாங்கினாவே நமக்கு அப்படிதான் வரும். 2 பைசா வட்டிக்கு வாங்கலாம். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,500 ரூபாய் போடுங்க. அந்த அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயோ போய் ஒரு டிவி வாங்க போறீங்க, ஒரு வண்டி பைக் வாங்க போறீங்க, இல்ல ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா அங்க பேங்கர்ஸ் ரெடியா இருப்பாங்க, நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் வந்து லோன் கம்பெனிஸ் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அந்த இடத்துல அவங்க எடுத்துட்டு போறாங்க. வேற என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள ப்ரெஷரைஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நார்மலி நம்மலாம் என்ன பண்ணுவோம், முன்னெல்லாம் வந்து டிவி வாங்க போறோம் அப்படின்னா டிவி வாங்குறதுக்காக கையில ஒரு 20,000 எடுத்துட்டு போறோம் அப்படின்னு வச்சுக்கலேன். அங்க போனா டிவி வேலை 30,000 40,000 சரி கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம், 2 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம். பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, சார் நம்ம ஆதார் கார்டு தான் கொடுங்க சார், இமீடியட்டா நம்ம இஎம்ஐ போடலாம், லோன் பேங்கர்ஸ் அங்கேயே இருக்காங்க. ஆதார் கார்டு இல்ல சார், உங்களோட ஓட்டர் ஐடி தான் கொடுங்க சார், டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுங்க சார், இம்மீடியட் ப்ராசஸ் பண்றாங்க. இப்ப சமீபத்தில் நான் வந்து என்னுடைய மேக் புக் எடுக்க போகும்போது எடுக்கிற ஐடியாவே இல்லை. இம்மீடியட்டா அவங்க ஆதார் இல்லைன்னு சார், உங்க ஆதார் நம்பர் தான் சொல்லுங்க சார், நாங்க ஓடிபி வரோம், ஓடிபி மட்டும் சொல்லுங்க சார், உங்களுக்கு லோன் எவ்வளவு எலிஜிபிள் இருக்கு பாக்குறேன் சார். இம்மீடியட்டா அப்பவே நம்மளை வந்து இது இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க நம்மள. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க.
வேற என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த நாள இந்த இஎம்ஐனால இப்போ இஎம்ஐ எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல இஎம்ஐனால என்னெல்லாம் பிரச்சனைகளுக்கு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் உங்களுக்கு. இஎம்ஐ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சஜஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இஎம்ஐ போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இஎம்ஐ போனா எப்படி போகலான்றதே நம்ம இந்த சஜஷனை பண்ணிருக்கோம். சரி, இது எப்படிலாம் வந்து போர் பீப்புளை பேர்டன் பண்ணுது இஎம்ஐ லோன்ஸ் எடுக்கும் போது. ஏன்னா ஒரு இன்னைக்கு டிவி எடுத்துறாங்க, கிராண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் உள்ளார போனீங்கன்னா கையில காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஆதார் கார்டு இல்லை முன்னே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன் கொடுக்கணும், அவங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்து லோன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு லோனு ஒன்று கிடைக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல வித்தின் 2 மினிட்ஸ் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க மக்கள். இதனால யாரெல்லாம் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படி அப்படின்னா ஒரு பொருள் எடுத்துருவோம். இன்னைக்கு மனித ஆசைகள் என்ன எல்லாமே வாங்கணும் அப்படின்றது இருக்கும். அப்போ நிறைய இஎம்ஐஸ் இருக்கும். ஒரு மனிதனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 3 இஎம்ஐ 4 இஎம்ஐ. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படின்னா சம்பாதிச்சு சேர்த்து வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா அதாவது அடுத்த மாசம் சம்பாதிக்க போறதுக்கு இந்த மாசமே செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு. இதுல எங்க பிரச்சனை வரும் அப்படின்றதுனா இப்ப ரீசெண்டா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். அந்த கோவிட்னு ஒண்ணு வரும்போது நமக்குலாம் வேலை இல்லாம போனது, வருமானம் இல்லாம போனுச்சு. ஓவராலா எல்லாருமே லாக்டவுன்ல போட்டு அப்போ பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு கவர்மெண்ட்டே ஒரு டிசைட் பண்ணி நீங்க இஎம்ஐ அடுத்த 2 மாசம் தள்ளி கட்டிக்கலாம். பட் அதுக்கும் இன்ட்ரெஸ்டோட நம்ம 2 இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டிருந்தவங்களுக்கு தெரியும், கார் லோன்ஸ் டியூஸ் கட்டிருந்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணவங்க இந்த 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 இஎம்ஐயா முடிஞ்சிருக்கு. அதையும் நடந்திருக்கு. இதெல்லாம் சப்போஸ் நம்ம வந்து இன்னைக்கு மாசம் ஒரு 50,000 சம்பாதிச்சிருக்கோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இஎம்ஐ எடுத்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையால குடும்ப சூழ்நிலையில நம்மளால அடுத்த ஒரு 2 மாசம் இன்கம் வரல அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க உங்களுக்கு. அதுவும் போர் பீப்புள் கிட்ட போய் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டாண்ட போய் எப்ப கட்டுவீங்க அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஆயிடுச்சு இஎம்ஐ எடுக்கும்போது. இது மட்டும் இல்லாம இஎம்ஐ எடுத்தா நம்ம எக்ஸிட் பிளானே கிடையாது. ஒரு இஎம்ஐ முடிச்சா அடுத்த இஎம்ஐ, ஒரு இஎம்ஐ முடிச்சா அடுத்த இஎம்ஐ. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லயே நம்ம போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரிங்க சார், இதை எப்படிலாம் நம்ம பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லோன் பீப்புள் வந்து யாரெல்லாம் லோன் எடுத்திருந்தாங்க டேட்டா எடுத்துட்டு இவங்கெல்லாம் பொட்டன்ஷியல். இப்ப நீங்க நல்லா தெரியும், ஒரு இஎம்ஐ நீங்க 5ஆம் தேதி பே பண்ணணும் அப்படின்னா 4ஆம் தேதியில தான் உங்களுக்கு வந்து 1ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதிக்குள்ள நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு லோன் இருக்கு எடுத்துங்க, லோன் இருக்கு எடுத்துங்க அப்படின்னு. நம்ம டேட்டாவை மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லோன் கம்பெனில நம்ம டேட்டா இருக்கும், ஆனா அந்த டேட்டா மற்ற லோன் கம்பெனிஸும் நம்மளை அப்ரோச் பண்ற லெவலுக்கு போயிடும். இது ஒரு நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். சரிங்க சார், இதெல்லாம் இருக்கு. இதனால என்ன சார் நடக்கும்? இஎம்ஐ எடுத்து நம்ம சரியா கட்ட முடியல அப்படின்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் கிராஷ் ஆகும். சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்து நம்மளுடைய லோன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணாம விட்டுட்டோம், ரொம்ப நம்ம இஎம்ஐ எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இஎம்ஐல நம்ம லோன் எடுத்துட்டா, நம்ம லோன் கட்டாம விட்டுட்டோம்னா நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாகும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியாச்சுன்னா என்ன அப்படின்னா அடுத்த லோன் நீங்க போகும்போது உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்க ஆன் டைம் பேமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்ததுன்னா லோன் கொடுப்பாங்க, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையா இருக்கும். 30% கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கைமாத்துன்னு சொல்லி ஹேண்ட் லோன் வாங்கி இல்லையா, நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஒரு விவசாயி சம்பாதிச்சு வச்ச ஒரு பணத்தை ஒரு 2 lakhs 3 lakhs மச்சானுக்கோ அந்த நம்ம நண்பருக்கோ வந்து 3 lakhs ஹேண்ட் லோன் மாதிரி கொடுப்பாங்க. நீ எப்போ கொடுன்னு வாங்கிக்கோங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா உள்ள போனீங்கன்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராசஸ். சரி, சாரி. அது இந்த இஎம்ஐ சரியா கட்டல, இல்ல நம்ம சிவில் ஸ்கோர் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். நிம்மதியே போயிடுது. அவ்வளவுதான். சப்போஸ் சிவில் ஸ்கோர் கம்மியாயிடுது, இஎம்ஐ கட்டல. இதனாலதான் நாங்க என்ன சஜஸ்ட் பண்றது அப்படின்னா இந்த இஎம்ஐ முடிந்த அளவுக்கு போகாம இருங்கள். தேவைப்பட்ட அமௌண்ட் வாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஒன்று சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அதை பத்தி நான் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட்ல வர முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு நாம வந்து எத்தனை பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கிருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்க யாராவது சேட்டை பண்ணலாம். சார் நான் சூப்பர் மார்க்கெட்ல போய் மாசம் மாசம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க எஸ் போடுங்க சேட் பண்ணீங்க. நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் சார் போய் வாங்குவேன் அப்படின்றவங்க நீங்க எஸ்.
ஸோ நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க முன்னாடி ப்ரிப்பேர்டு பிளான்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணுவோம், அங்க போவோம். அங்க போகும்போது தான் நம்மள வந்து இந்த பொருள் வாங்கலாமா, உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ ரின் பவுடர் வாங்க போனோம்னா, அந்த 3 கிலோ ரின் பவுடர் விட ஒரு ரின் பவுடர் ஃப்ரீ அப்படின்னு வரும். அப்ப நம்மளுடைய வந்து நம்ம அதிகமான பொருளை வாங்க வச்சிடும். நீங்க பிளானே போகும்போது நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு போனீங்கன்னா, வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா 3500 4000 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருப்போம். பிளானே இல்லாம இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட்டை போட்டு போய் பக்கத்துல ஒரு மளிகைக்கடையில வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, நம்மளுடைய தேவையில்லாம செலவை நம்ம அந்த இடத்துல குறைக்கிறதுக்கு பணத்தை சேவ் பண்ணுங்க. அதான் நிறைய பேர் என்ன பண்ணோம்னா, சம்பாதிப்போம், இஎம்ஐ கட்டுவோம், செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் கையில காசு இருந்தா சேமிச்சு வைப்போம். அது இருக்கா இல்லையானது நம்ம யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. இங்க நாம என்ன சொல்றோம்னா, பணத்தை எடுத்து அதாவது சம்பளம் ஒண்ணு வந்து அதுல வந்து ஒரு 10% நம்ம சேவிங்ஸ்ல இருக்கு. அது இது வந்து உங்களுக்கு வந்து 6 ஜார்ஸ் ஒண்ணு இருக்கு. சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 10% அதுக்கு பேர் வந்து பினான்சியல் பிக்ஸட் அசெட். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி 10% நீங்க எடுக்கவே கூடாது. அதை எடுத்து நீங்க பினான்சியல் பிக்ஸட் டெபாசிட்ல நீங்க போட்டு வச்சுக்கணும். அதை எடுக்கவே கூடாது நீங்க. அது அது எப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் நம்ம கம்மி பண்ணலாம். அதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரி, இதுல என்ன சார் என்னுடைய வந்து இந்த பினான்சியல் டிசிப்ளின் சொன்னீங்களே, இந்த பினான்சியல் டிசிப்ளின்ல என்ன சார் இது ஆகுது அப்படின்னா, பினான்சியல் டிசிப்ளின்ல வந்து உங்களுடைய ஏர்னிங் எவ்வளவு, ஸ்பெண்டிங் எவ்வளவு நீங்க ரிட்டர்ன் எழுதி வைக்கணும்ன்றது என்னுடைய சஜஷனா நான் அந்த இடத்துல பண்றேன் உங்களுக்கு. அது மட்டுமாக தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க. தேவையில்லாம லோன்ஸ் எடுக்காதீங்க. இமீடியட்டா திடீர்னு மொபைல் வாங்குறது, மொபைல் நல்லா இருக்கும். இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும் தான் மொபைல் யூஸ் பண்றத நம்ம பண்ணுவோம். நல்லா இருக்கும். புதுசா ஒரு மாடல் வந்துருச்சு போய் இஎம்ஐ எடுப்போம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத அன்னெசசரி லோனை தான் பார்க்குறோம். மந்த்லி பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். ஏன்னா மாசத்துக்கு 30,000 வருமானம் வருது. 5,000 சேவிங்ஸ் பண்ண போறேன். 25,000 தான் என்னுடைய செலவு அப்படின்றதுல நீங்க மந்த்லி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளார நீங்க செலவு பண்ணா நல்லா இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சார். கல்யாணம், வீட்டில் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் போகணும் அப்படின்னா கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸா இருக்கு. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு குட் கிரெடிட் ஹேபிட் ஒன்றும் இல்லை. இஎம்ஐ ஆன் டைம் பேமெண்ட் பண்ணுங்க. இஎம்ஐ டிலே பண்ணாத ஒரு கிரெடிட் ஹேபிட். இஎம்ஐ எல்லாம் முடிச்சுன்னா அதிக சேவிங்ஸ் நீங்க கொண்டு வரலாம் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வேற என்னன்னா, உங்களை பினான்சியல் டிசிப்ளின்ல எஜுகேட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க போய் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுங்க. இதெல்லாம் பினான்சியல் டிசிப்ளின். இந்த பினான்சியல் டிசிப்ளின் இருந்தாவே நம்ம பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க சார். இது அடுத்த இது வந்து நம்ம டாபிக் வந்து தி ஹீரோ அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சார், ஹீரோனா என்னன்னு தோணுது மட்டும் நீங்க மட்டும் யாராவது ஒருத்தர் எனக்கு சேட்ல போடுங்க சார். நீங்க சார், ஹீரோனா என்ன தோணும் சார்? சேட்ல போடுங்க சார். ஹீரோனா என்ன தோணும்? இங்க என்ன பண்றாங்க, சூப்பர் சஞ்சய் ஸ்ரீராம் வந்து நான் தான் சார் ஹீரோ அப்படின்னு போட்டிருக்காரு. அட்மின் பேர்ல இருக்கிறது ரஜினிகாந்த் போட்டிருக்கீங்க. திருக்குமரன் நான் தான் சார் திருன்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோனா ரோல் மாடல் அவ்வளவுதான் இல்லையா? ஹீரோனா ரோல் மாடல். சரி, இப்ப நம்ம ஹீரோனா யாருன்னு பார்க்கணும். யாரெல்லாம் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ரஜினிகாந்த் ஒரு ஹீரோ தான். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிலருக்கு வந்து கமல்ஹாசன் பிடிக்கும். அவரும் ஒரு ஹீரோ தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிறவங்களும் நம்ம ஒரு ஹீரோவா பார்க்கணும். விஜய் வந்து ஹீரோவா பார்க்கணும். இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு ஹீரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே என்னன்னா எம்டி லெவல்ல தான் இருக்கணும். எங்க இருந்து நான் எங்க போறேன் அப்படின்றதுல தான் நம்ம இருக்கணும். உங்களுக்கு ஸ்டார்ட் யுவர் எக்ஸிபிஷன் ஃப்ரம் டுடே ஆர் நவ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செஷனை எடுத்து சொன்னாரு. இந்த அலிபாபா ஃபவுண்டர் ஜாக்மாவுடைய இது சொன்னாரு. அதாவது டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் டிஃபிகல்ட், டே ஆஃப்டர் இஸ் ஈஸி, டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் ஈஸி அப்படின்னு. ஆனா நம்ம இந்த டிஃபிகல்ட்டை வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வரைக்கும் போக மாட்டோம். நாளைக்கே நம்ம வாழ்க்கை முடிச்சிட லெவல் நம்ம வந்து யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஹீரோ ஆகணும்னா சார், ஹீரோனா சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும் ஹீரோ கிடையாது சார். சினிமாவில் நடிக்க மட்டும் ஹீரோ கிடையாது. நான் கடைசியாக கவனிச்சு இப்ப கேட்கறேன் உங்களுக்கு. கிரிக்கெட்ல யார் சார் ஹீரோ? சேட்ல போடுங்க சார். திருக்குமரன் சார் சேட்ல போடுங்க. சஞ்சய் சேட்ல போடுங்க. ஆறுமுகம் ஸ்ரீனிவாசன் சார் உழைக்கீங்க. கிரிக்கெட்ல யார் சார் ஹீரோ? கிரிக்கெட்ல யார் சார் ஹீரோ? சேட்ல போடலாம் சார். நீங்க எல்லாம் அட்மிட் பண்ணி பேசலாம் பேசலாம். கிரிக்கெட்ல யார் ஹீரோ? ஓகே, கிரிக்கெட்ல சச்சின் போடுறீங்க, சூப்பர். எம்எஸ்டின்னு போடுறீங்க, தோனின்னு போடுறீங்க. கிரிக்கெட்ல ஹீரோ. மியூசிஷியன் யார் சார் ஹீரோ? மியூசிஷியன்
அதாவது இசையில யார் சார் ஹீரோ? இதுல இசையில யார் சார் ஹீரோ? ஓகே, அட்மின் சார் போட்டார் பட்டோடி அப்படின்னு ஐ திங்க் மோகன் பாஸ் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் ஹீரோ, இளையராஜா ஹீரோ. புரியுதுங்களா? அப்போ மியூசிக்ல ஒருத்தர் ஹீரோ. சரி, 100 மீட்டர் ரேஸ்ல யார் சார் ஹீரோ? 100 மீட்டர் ரேஸ்ல யார் ஹீரோ? 100 மீட்டர் உசேன் போல்ட் ஹீரோ. சூப்பர் ரைட். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல, தேங்க்யூ பிடி உஷா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல ஹீரோ வந்திருக்காங்க அவங்க ஃபீல்டுல. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஃபீல்டுல. நீங்க ஹீரோன்னு போட்டீங்க, 2 பேரும் இங்க போட்டீங்க. திருக்குமரன் சஞ்சய் ஸ்ரீராம் வந்து ஹீரோன்னு போட்டீங்க. எந்த ஃபீல்டுல உங்க ஃபீல்ட செலக்ட் பண்ணீங்களா? அந்த ஃபீல்டு நீங்க ஹீரோவா இருக்கீங்களா? அந்த ஹீரோவாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். ஹீரோக்கு நான் ட்ரை பண்றேன் சார், 2 விஷயம் நடக்கும். சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். சக்சஸ் ஹேஸ் எவிடன்ஸ், ஃபெயிலியர் ஹேஸ் கைட்லைன்ஸ். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த விஷயம் நம்ம போகணும் அப்படின்னு இந்த செஷன் நம்ம பண்றோம். எப்படி சார் நம்ம ஹீரோ ஆகுறது அப்படின்னா, முதல்ல ஒரு கொஸ்டின், உங்களுக்கு உங்களுடைய வில்லன் யார் தெரியுமா? ஹீரோனா வில்லன் இருப்பாங்க இல்லையா? வில்லன் யார் தெரியுமா? யாராவது தெரியுமா? வில்லன் உங்களுடைய வில்லன் யாருன்னு போட முடியுமா? ஏன்னா சேட்ல இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கொஸ்டின் உங்களுடைய வில்லன் யார் தெரியுமா? உங்களுடைய வில்லன் யார் தெரியுமா? உங்களுடைய வில்லன் அவ்வளவுதான் சார், நீங்க தான். அதாவது பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம், இதெல்லாம் நம்மளுடைய வில்லன். நம்ம நிறைய விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். நம்ம பரவாயில்ல, நீங்க டயர்டா இருக்கு, இன்னைக்கு சண்டே தானே, இன்னொரு 15 மினிட்ஸ் சேர்த்துட்டோங்களா, வேலை இல்ல. இதுதான் நம்ம பிரச்சனையே ஹீரோல இருக்கு. இதுல வந்து உங்களுடைய சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். உங்களுடைய சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது சூப்பர் பவர்ன்றது எப்படி மீன் பண்ணலாம்னா, இந்த விஷயம் நான் பண்ணும்போது சந்தோஷமா இருப்பேன். அதாவது ரொம்ப ஃபீவரா இருக்கும். கிரிக்கெட் ஆட போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷம் வரும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளார என்ன சூப்பர் பவர்ன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அங்க இருந்து உங்களுடைய லைஃப் டைம் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு ஒரு கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பிளான் வச்சுங்க. இட்ஸ் கேன் பி மந்த்லி பிளான் ஆகும். இந்த மாசத்துல நான் லைஃப்ல 1 கோடி சம்பாதிக்க போறேன் அப்படின்னா அடுத்த 1 மாசத்துல என்ன சம்பாதிக்க போறேன், இந்த மாதிரி மந்த்லி பிளான் நீங்க வச்சுக்கலாம். அந்த விஷயத்த டெய்லி பண்றீங்களா? உங்க ஆம்பிஷன் நோக்கி நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும், நீங்க போன் எடுத்து ரீல்ஸ் பாக்குறீங்க இல்லையா, அது உங்க ஆம்பிஷன்ல இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்க ஆம்பிஷன் நோக்கி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க 8:15 எத்திக்ஸ் லிவிங் எத்திக்ஸ் இருக்குன்னா, ராணிபேட் பாசிட்டிவ் லிவிங் எத்திக்ஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்க டெய்லி நைட் 8:15 to 9 நடத்துறோம். அப்போ நான் இன்னைக்கு காலையில ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணா அதை நோக்கி இருக்கா அப்படின்னா தான் நான் பார்ப்பேன். அந்த விஷயம் நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல வந்து அதுக்கு நிறைய டெய்லி விஷயத்த பண்ணது அது பேர் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்டிங் டிசைர் இருக்கும். டிசைர்னா என்ன தெரியுங்களா? டிசைன் என்ன தெரியுங்களா? அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க கோல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். டிசைர்னா ஆசை நிறைய பேர் சொல்லுவீங்க. ஐ திங்க் இன்னைக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷேர் இது பண்ணலாம். ஒரு வீட்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த பொம்மையை தொலைச்சிருச்சு சார். அழுது தூங்க மாட்டேது. நைட் 10 மணி ஆகுது. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டக்குன்னு சேட் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். அந்த குழந்தை அழுவுது, என்னெல்லாம் பண்ணுவாங்க? அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பொம்மை மாதிரி நடிச்சு காட்டுவாங்க, வேற பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அப்பயும் ரொம்ப நேரம் இந்த குழந்தை அழுதுன்னா ஃபைனலா என்ன பண்ணுவாங்க? வேற பொம்மை வாங்கி தரேன். நைட் 11 மணி வேற பொம்மை வாங்கி தர முடியாது. சொன்னாலும் அந்த குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கு. என்னெல்லாம் நடக்கணும்ன்றது இதான் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பொம்மை மாதிரி நாம நடிச்சு காட்டுவோம், வேற பொம்மை எங்கேயாவது தேடி பார்ப்போம். இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த குழந்தை வந்து கடைசியா ஒரு விஷயம் நடக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய பலான்னு ஒரு அடி அடிச்சா, சூப்பர் செஞ்சு பலான்னு ஒரு அடி அடிச்சா அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சு தூங்க போயிடும். இப்ப நான் சினாரியை மாத்துறேன். அந்த அந்த ஒய்ஃப் உடைய டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு, அந்த ஒய்ஃப் உடைய டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு அதே நைட்டு 10 மணிக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு சொன்னாலும் இங்க நடக்குமான்னு பாருங்க. ஒரு விஷயமும் நடக்காது. நீங்க கன்வின்ஸ் பண்ணாலும் நடக்காது, வேற வாங்கி தர நாளைக்கு சொன்னாலும் நடக்காது. சார் நான் ஃபைனலா அந்த குழந்தைய அடிச்சு தூங்க வச்சுட்டேன் சார், நடக்காது. என்ன நடக்கும்? தேட ஆரம்பிப்போம். எது வரைக்கும்? கிடைக்கிற வரைக்கும் தேட ஆரம்பிப்போம். அந்த மாதிரிதான் உங்க ஆம்பிஷன். நீங்க ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு இருக்கிறது தான் டிசைர். இட்ஸ் அன்காம்ப்ரமைஸ்ட் கோல் சொல்லுவாங்க. இந்த டிசைரை சொல்லுவாங்க. சரி, டிசைர்ல இருந்த ஃபோர்ஸஸ் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். முதல்ல உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணணும். அதனுடைய கிரேவிங் கொண்டு போயிட்டு ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரிவார்டு போறதுக்கு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேபிட் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விஷன் போர்டு, உங்க வீட்டுல ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணுங்க. உங்க ஆம்பிஷன் நோக்கி பண்ணுங்க. விஷன் போர்டுல நீங்க தலை வர்ற இடமா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்த திரும்ப அந்த இடத்துல ஒரு விஷன் போர்டு பண்ணுங்க. அடுத்த 10 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், 20 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், விஷன் போர்டு போடுங்க.
இதுக்கு ஒரு மந்த்லி பிளான் வச்சுங்க. இந்த மந்த்ல நான் இந்த ரீச் பண்ணிருக்கணும்ட்டு அங்க போய் ரிவ்யூ பண்ணுங்க. நான் அதை பண்ணிருக்கேனா இல்லையா அப்படின்றது. இந்த பிளானை தாண்டி எக்ஸிகியூஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸிகியூஷன் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த எக்ஸிகியூஷன் என்ன பண்ணலாம்னா நீங்க டேட்டா வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த அடுத்த ரோட் மேப் போட்டு வச்சுக்கணும். அடுத்த 10 வருஷத்துக்கு பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன பண்ண போறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க போறீங்களான்னு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க எங்க இருக்கீங்கன்னு. ரீக்ரியேட் பண்ணுங்க. இங்க இருந்து நான் அடுத்து என்ன பண்ணுது ரீக்ரியேட் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃப் ராயலா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் உங்க இது பண்ணா அவுட் ஸ்டாண்டிங்கா ஆகணும் அப்படின்னா ஆர்டினரி இருந்து எக்ஸ்ட்ராடனரி போகணும். எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு தான். நான் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா 1 நிமிஷம் சேர்த்துனா அது எக்ஸ்ட்ரா. 10 நிமிஷம் 1 செகண்ட் இருந்து எக்ஸ்ட்ரா. ஒரு நான் ஹெல்த்துக்கு சொல்லும் போது சொல்லுவேன், சம்பாதிக்கும் போது சொல்லுவேன், என்ன பண்ணாலும் 1% எக்ஸ்ட்ரா இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ராடனரி. டெய்லி 1% எக்ஸ்ட்ரா பண்றீங்களான்னு பாருங்க. அது உங்களுக்கு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். முதல்ல நீங்க நம்புங்க. நீங்க செய்யற ப்ராசஸை நம்ப ஆரம்பிங்க. உங்களுக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எக்ஸ்ட்ராடனரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க எல்லாருமே இருப்போம். கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஃபேர் ஜோன் இருக்கு. நிறைய பேர் அடுத்த ஜோனுக்கே வரமாட்டோம், பயந்துட்டு இருப்போம். லேர்னிங் ஜோன் வந்தீங்கன்னா கத்துக்க ஆரம்பிச்சுலாம் அங்கிருந்து க்ரோத் ஜோன் வந்து இன்னைக்கு எக்ஸிஸ்ட். ஹீரோன்றது ஃபர்ஸ்ட் பேர்னிங் டிசைர் இருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை ரியலைஸ் பண்ணுங்க. அவுட் ஸ்டாண்டிங்கா பண்ணீங்கன்னா அந்த ஹீரோன்ற கான்செப்ட்ல உங்களுக்கு வந்துடும். இது செஷன். தேர்ட் செஷன் வந்து காம்பஸ் வித் அஸ். காம்பஸ் வித் அஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா காம்பஸ் எல்லா திசையும் கரெக்டா காட்டுறது தான் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த காம்பஸ் அப்படின்றத நம்ம எப்படி இருக்க போறோன்றது தான். நமக்குள்ளார ஒரு கல்ச்சரை வந்து அப்கிரேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண இன்னைக்கு கல்ச்சர் வந்து கொஞ்சம் சீரழிஞ்சிட்டு வருது. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கல்ச்சர் சொல்லி கொடுக்குறோமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேல்யூஸ் அண்ட் ஃபெய்த் இருக்கான்னு முக்கியம். உங்களுக்கு நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாம அதன்படி வாழறமானது ரொம்ப முக்கியம். நீங்க புத்தகம் படிச்சீங்கன்னா பையன் புத்தகம் படிப்பான். சிம்பிள். வீட்டுல நீங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றீங்களோ அந்த வார்த்தைகள். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய வார்த்தைகள் பேசுது. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பேசுற வார்த்தைகள் தான் ரிப்பீட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதை வந்து ஃபாலோ பண்ண மாதிரி. இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டாவே போதும் உங்களுக்கு. அதுதான் இந்த இடத்துல 4 நீடல் சொல்லுவாங்க. கான்சைன்ஸ், எம்பத்தி அண்ட் விஸ்டம் அண்ட் வேல்யூஸ் சொல்றாங்க. இது எல்லாமே நீங்க பண்றீங்களான்னு பாருங்க. கான்சைன்ஸ் உங்களுக்குள்ள இன்னர் பவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ள எது ரைட் எது தப்புன்னு தெரியும். அதை உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தரீங்களா? எம்பத்தின்றது என்ன அப்படின்னா அடுத்தவங்க சூழ்நிலையில நம்ம யோசிச்சு பார்த்து அவங்கள மனசு நோகடிக்காம நம்ம பண்றோமா, இதெல்லாம் உங்களுக்கு. விஸ்டம்ன்றது நமக்கு இருக்கிற நாலேஜ் 4 பேர் சொல்லி கொடுக்குமா. வேல்யூ நான் செய்யறது கரெக்டா இருக்கா, இந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இதை நீங்க மட்டும் வாழ்க்கை முக்கியம் கிடையாது. அதுக்கு அடுத்து ஜென்ரேஷன் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணுமானதான் நம்ம முக்கியம். இதுல ஒருத்தர் சொல்லுவாங்க காமன் எத்திக்கல் கிராஸ் ரூட்ஸ். ட்ரூத்துக்கு ப்ரொடெக்ஷன் என்ன வித்தியாசம், லாயல்டி ஃபேர்னஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ட்ரூத் ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ண போறீங்களா, ட்ரூத்தா இருக்க போறீங்களா, லாயலா இருக்க போறீங்களா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேர்னஸா இருக்க போறீங்களா, ரூலை ஃபாலோ பண்ண போறீங்களா, மொராலிட்டியா இருக்க போறீங்களா. இந்த 3 விஷயங்கள் நீங்க திரும்ப நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, உங்களோட எத்திக்கல் டெஸ்ட் எப்படி ஒரு 4 விதமா டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் எத்திக்கல் டெஸ்ட் இருந்தா அது உண்மையா அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஃபேரா ஒருத்தருக்கு ஒரு ஃபேரா இருக்குமா அப்படின்னு பாருங்க. அது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும்னு பாருங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாருக்காவது பெனிஃபிட், ஒண்ணு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம், இல்ல ஆப்போசிட்ல பெனிஃபிட் இருக்கலாம். இந்த பெனிஃபிட் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நேர்மையா இருக்கணும். அந்த 4 விஷயம் தான். இன்டெகிரிட்டி இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், க்ரோத் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னாவே உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுங்க. அடுத்த செஷனாக டைம் அண்ட் ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். டைம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன? டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். உங்க டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபோக்கஸா போறதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு விஷயங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டூ டூ லிஸ்ட் தான். டெய்லி காலையில இல்ல முதல் நாள் நைட் தூங்கும் போது நம்ம மனசு நம்ம சொல்லிட்டு படுது, நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலை எழுந்திரிச்சு அந்த வேலை இருக்கும். அந்த டூ டூ லிஸ்ட்டை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா பொமடோரோ டெக்னிக்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. 1-3-5 ரூல் சொல்லியிருக்காங்க. பொமடோரோ டெக்னிக்னா ஒரு 20 நிமிஷம் வேலை செய்யுங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. 20 நிமிஷம் வேலை செய்யுங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. 1-3-5 ரூல் என்றது என்ன அப்படின்னா அதாவது உங்க நீங்க டூ டூ லிஸ்ட் போட்டதே இம்பார்ட்டன்ஸ், மீடியம், லெஸ் இம்பார்ட்டன்ஸ். இதை 3ஆ பிரிச்சுங்க. 1-3-5. இம்பார்ட்டன்ஸ் 1, மீடியம் 3, பொறுமையா பண்ணிக்கலாம் 5. இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 தான் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். தான் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரியாரிட்டியில வந்து ஒரு 4 ஈக்குவேஷன் ஒன்று எடுத்தாரு. அந்த 4 ஈக்குவேஷன் எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியம் வந்தது. 4 ஈக்குவேஷன் நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்பைஸா கொண்டு வராரு. ஸோ இதுல என்னன்னா பர்சனல் லைஃப் முக்கியமா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இமேஜ் கொண்டு வருவேன். சாக்ரிஃபைஸா உங்களுக்கு புரியும். இந்த சாக்ரிஃபைஸ்ன்றது வந்து நம்ம ஃபேமிலி நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம், இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் வந்து மற்றவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நல்லதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னாவே அதுக்கு பேர் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி, இது வந்து பர்சனல் வந்துடும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ்ன்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகும்போது ஒரு பெரிய 2 பேக் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, அவர் யாருன்னு தெரியாது, நம்ம யாருன்னு போயிட்டு அந்த பேக்கை கூட எடுத்துட்டு வந்து மேல வச்சுட்டு வர்றது. இதுல இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தவங்களுக்கு தெரியாத மனிதர்களுக்கு நீங்க ஏதாவது சர்வீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியில இருக்கு, தெரியாதவங்களை ஒருத்தர் கொடுக்கத்தான் சோசியல் சர்வீஸ் கொடுக்கும். இது ரெண்டும் பண்ணீங்கன்னா நம்ம லைஃப் ரீச் ஆயிடுச்சு சார். ஸ்பைஸ், சாக்ரிஃபைஸ், சர்வீஸ், ரீச் ஆயிடுச்சு. இது எல்லாத்துலயும் ஐஸ் இருக்கு பாருங்க. உங்க பர்சனல் லைஃப்லயோ சோசியல் லைஃப்லயோ நீங்க சிறப்பா அந்த சாக்ரிஃபைஸ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து இந்த இடத்துல ரீஜாய்ஸா இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு வச்சு இது வந்து 4 ஈக்குவேஷன் நம்ம பண்ணிருக்கோம். லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இந்த விஷயம் நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து 14th ஜூன் வந்து பி ஏ பாத் மேக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதான் நமக்கு மத்தவங்க பின்னால் நம்ம போக போறோமா, நாம வழி ஏற்படுத்தி நம்ம பின்னால மத்தவங்க வர போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மள ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் பாத். பிஏ பாத் மேக்கர்னா கிரியேட் யுவர் ஓன் பாத். அவங்களுக்கு பாத் மேக்கர்ன்றது வந்து கிரியேட் யுவர் ஓன் பாத். இதுல வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இனிஷியேட் பண்ணுங்க, லீட் எடுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க புதுசா பண்ண போறீங்க, அந்த ஹீரோ நிறைய பேர் சொல்லிருப்பீங்க, அந்த ஹீரோ விஷயத்துல நீங்க புதுசா ஏதாவது எடுத்திருக்கீங்களா, புதுசா எடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பாருங்க. அதுக்கு இனிஷியேட் எடுத்து லீட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னாவே சரியா இருக்கும்னு பாக்குறது உங்களுக்கு. நீங்க ஒரு பாத் மேக்கரா இருந்தீங்கன்னா என்ன பேரிஸ் இருந்தாலும் நீங்க பிரேக் பண்ணலாம். ஃபாலோவர் இருந்தீங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற பிரேக் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவோம். நீங்க பாத் மேக்கரா இருந்தீங்கன்னா என்ன பேரியர்ஸ்னா தடைகள் எது இருந்தாலும் நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். உங்களுக்கு ஏன் சார் நான் பாத் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோம். நான் பாத் மேக்கரா இருந்தேன்னா எனக்குள்ள ஒரு என்கரேஜ் இருக்கும், பிளஸ் இன்னோவேஷன் இருக்கும். புது புது விஷயங்கள் வந்து நம்ம எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம என்ன எம்பவர் பண்ண வந்து அது என்ன எம்பவர் பண்றது, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காகவும் ஒரு ட்ரீம் கொண்டு வரதுக்கு எம்பவர். மூன்றாவது வந்து டிரைவ். அதை நம்ம வந்து என்னக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்கு பர்சனலி சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து இந்த பாத் மேக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கணும். மேக் யுவர் ஓன் பாத். பிஏ பாத் மேக்கரை எப்படி சார் நான் பாத் மேக்கரா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சார் நான் பாத் மேக்கரா இருக்கிறது, யாராவது ஷேர் பண்ண முடியுமா உங்க சஜஷன் இந்த இடத்துல? சார் நான் இப்படி இதெல்லாம் பண்ணா பாத் மேக்கரா இருக்க முடியும் சார் அப்படின்றது யாராவது ஷேர் பண்ணி நல்லா. நான் இப்படி எல்லாம் பண்ணா பாத் மேக்கரா இருக்க முடியும் சார். ஓகே, விடாமுயற்சியா பண்ணணும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்ம விடாமுயற்சியா பண்ணணும். தேங்க்யூ செந்தில்குமார் சார். வேற யாராவது ஷேர் பண்ணா நீங்க ஷேர் பண்ணலாம். பாத் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு. பி ஆஸ் யூ ஆர். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துக்கலாம் சார். அப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் புதிதா ஒரு விஷயத்த நான் பாத் மேக்கர் புதுசா இந்த உலகத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு ரேபிட் டெபாசிட்டி நம்ம ஒரு 90+ ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு பாத் மேக்கர் தான். நம்ம அடுத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு வை எம் செய்யிங் ரேபிட் டெபாசிட்டி ஓடிபி பிளஸ் அடுத்த வெள்ளூர் டைனமிக் ஒரு ஓடிபி நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்த நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டாவே அது வந்து பாத் மேக்கர் தான். இதை எப்படி பண்ணலாம், நமக்குள்ளார ஒரு பேஷன் இருக்கணும். அவ்வளவு நம்ம ரேபிட் டெபாசிட்டிக்கு ஆன் டைம் ஆரம்பிக்கிறது ஒரு பேஷன், ட்ரைனிங் எடுக்கிறது ஒரு பேஷன். அது அந்த மாதிரி நம்ம செய்யற ஒரு விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாவோ நம்மளுடைய பேஷனா வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தை நல்லா பாருங்க, சேலஞ்ச் தான் பாத் மேக்கர். யாருக்கும் புரியுது அந்த வார்த்தை? யாராவது சேலஞ்சே நம்ம சேலஞ்ச் பண்ணணும். இது எப்படின்னா மேனேஜருக்கு மேனேஜர் ஆகும். எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நான் பிரச்சனை கொடுத்தா நான் ஜெயிச்சிட்டேன். மேனேஜருக்கு மேனேஜர் ஆயிட்டேன். சேலஞ்ச் புரிஞ்சுங்களா? அது உங்களுக்கு என் லைஃப்ல நான் ஒரு பாத் மேக்கரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது சேலஞ்ச் அதை நான் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் ரொம்ப நான் பாக்குறேன். உங்களுக்கு அடுத்து பாருங்க, நெவர் பி கம்ஃபர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெவர் பி கம்ஃபர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல கம்ஃபர்ட்டா இருக்காதீங்க. நான் எப்படி சொன்னேன், அந்த க்ரோத் ஜோனுக்கு வரணும் அப்படின்னா அப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து அடுத்த ஜோனுக்கு வரோம். அதுதான் அந்த இடத்துல நெவர் பி கம்ஃபர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இதுல அழகா ஒரு சொன்னாங்க, இவ்வளவுதான் சார் நீங்க பாத் மேக்கர் ஆகணும்னா இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளவுதான். நல்லா தமிழ்ல சொன்னா இவ்வளவுதான் பாத் மேக்கர் ஆகணும். எப்படி சார் நான் பாத் மேக்கர் ஆகிறது? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இன்ஸ்பயர் டு ஆக்ஷன் தான். அதாவது நாம ஒரு செயல் செய்தா நம்ம மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். நான் பேசினா ஒரு மத்தவங்க இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். நான் புதியதா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஹீரோவும் இங்கே கனெக்ட் பண்றேன். ஹீரோவா வந்து இந்த ஒரு விஷயம் பண்ண போறேன், மத்தவங்களை நீங்க இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்பயர்னா நீங்க சார் உங்களுடைய ஆக்ஷன் அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க இது நம்ம பாத் மேக்கரா வருவாங்க. ரெண்டாவது பாருங்க, உங்களுடைய திங்கிங் வந்து விஷனரி திங்கிங்.
விஷனரி திங்கிங் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்க போறேன், 20 வருஷம் கழிச்சு என் ஃபேமிலி எப்படி இருக்கும் போது, அந்த திங்கிங்கே இல்லை. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் அதாவது பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று போகாம அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ண இல்லைங்களா? அதுதான் விஷனரி திங்கிங். 20 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படி இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படி இருக்கணும், அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷனரி திங்கிங் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அர்த்தம் இல்லாம நீங்க பாத் மேக்கர் அந்த 2 விஷயம் இருக்கணும், லேர்ன் அண்ட் லீட். சரி, அதாவது லேர்ன் இல்லாம லீட் பண்ண முடியுமா? முடியும். ஆனா லேர்ன் பண்ணிட்டு லீட் பண்ணீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணி, இன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒரு பிரச்சனை நடக்குது, யாராவது எங்கேயோ பேசுறாங்கன்னா அங்கிருந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி, ஒரு விஷயம் நீங்க இப்ப ஏதாவது பண்ண போனா அதை ஃபர்ஸ்ட் தரமா நீங்க படிச்சுட்டு அங்கிருந்து நீங்க லீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறது படிப்பு கிடையாது சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது தான் லேர்ன் அண்ட் லீடா நான் பாக்குறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நாம கிரியேட் பண்ண வேண்டியது. அதுதான் பாத் மேக்கர். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் முடிச்சுன்னா இவ்வளோன்னு இருக்கும், IVLO அப்படின்னு. இவ்வளவு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பாத் மேக்கரா உருவாயிடலாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த 6 செஷனுமே என்ன ட்ரைனர்ஸ் சொன்னாங்களோ அதை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய சில கருத்துக்கள் நான் தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ட் வந்து இந்த 6 செஷன் எடுத்த ட்ரைனர்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை தான் இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. செஷன் கொஞ்சம் வேகமா போன மாதிரி இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணுது. இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுடைய ஹோல் கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சாராம்சம் மட்டும் கொடுக்காம என்ன ட்ரெயினர் எடுத்தாரோ அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த 6 நாட்கள் எடுத்த ட்ரைனிங், 9th ஜூன் EMI ஆப்ஸ் ஜேசி சங்கர் காந்திராஜன், 10th ஜூன் தி ஹீரோ ஜேசி சுப்பிரமணிய மோகன்ராஜ், 11th ஜூன் காம்பஸ் வித் எஸ் ஜேசி விக்னேஷ், 12th ஜூன் டைம் அண்ட் ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட் பிரதிமா, 13th ஜூன் கலிவர்தன் சார் 4 ஐஸ் ஈக்குவேஷன், 14th ஜூன் BA பாத் மேக்கர் டி ஷோப்னா. இந்த 6 ட்ரெயினருக்கும் ஜேசி ராணிபெட் யூனிவர்சிட்டி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணது இந்த 6 நாள் 40 நிமிஷம் கிடையாது. அதை தாண்டி இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது நீங்க சில நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி ராணிபெட் யூனிவர்சிட்டிக்காகவும் இந்த ராணிபெட் யூனிவர்சிட்டியில வர பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சில விஷயம் நீங்க கொடுக்கணும்னு நீங்க ஒர்க் பண்ணதுக்காகவும் ஜேசி ராணிபெட் யூனிவர்சிட்டி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுடைய செஷனையும் நாங்க வந்து மறுநாள் காலையில யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் லிங்க்கை வந்து நாங்க குரூப்லயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க கடந்த ட்ரைனிங்ஸை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க அது எல்லாத்தையும் நீங்க அதில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய கத்துக்குங்க, நிறைய விஷயம் 4 பேர் சொல்லிக் கொடுங்க, இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் திஸ். இவ்வளோ ஒரு சிலரை நான் பார்த்துக்கேன், தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. வந்திருக்கவங்க இவனை நன்றி தெரிவிச்சுக்குவேன். தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து நல்ல விஷயங்களை கத்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச் ஜேசி ராணிபெட் யூனிவர்சிட்டி டீம், லிவிங் எத்திக்ஸ் கமிட்டி, past persons for giving me this opportunity. I hope இந்த 40 மினிட்ஸ்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Over to Martin. Thank you, sir. Thank you for covering all the topics. Thank you very much. Now it's time for feedback. Participants, பார்வையாளர்கள் 2 பேர் தங்களுடைய feedback தெரிவிக்கலாம். Any 2 participants can give their feedback, please. Hello, sir. Hello. Yes, sir. Thank you, sir. Arumugam from JC Kumbakonam Mahamagam City. Yes, sir. Yes, sir. Sir, really, today's session, Dr. Sendil Kumar has given very excellent session, sir. By giving all the information in a capsule form. What happened last week? How all those 7 sessions went on with the effect from EMI apps, the hero, campus within us, time and priority management. And in time and priority management, excellently said the 3 points: to-do list, Pomodoro technique, and 1-3-5 rule, and 4 ICE equations. Yes, very good explanation, most productive and most scintillating explanation, the step-by-step techniques. And be a path maker. How we can express our passion and purpose, how we can challenge the challenge. Excellent, sir. Sir, we feel that we are so much benefited. Thank you very much. Over to you, sir. Thank you, sir. Thank you very much. இன்னும் ஒருத்தர் தங்களுடைய feedback தெரிவிக்கலாம்.
கிரி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிரி சார் நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல் சார். அந்த இஎம்ஐ வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு அருமையா எங்க டைம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் எடிட்டிங் மாதிரி பண்ணுங்க சார். உண்மையிலேயே எனக்கு சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். கிரி சார் வாய்ஸ் கேட்கல. ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன் சார். நோ இஷ்யூ சார். அது நல்லா இருந்தது. நான் நாளைக்கு பேசுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். கிரி சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். சார். ஜி சார் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காரா, அவரால் சரியா பேச முடியும் சொல்லி போகிறேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். நவ் க்ளோசிங் ரிமார்க்ஸ் ஃபார் தி ஃபேக்கல்டி. சார் தேங்க்யூ வெரி மச். செஷன் நான் சொன்னரானே எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி. அதாவது ஒரு நாள் செய்யறதே சிரமம், 2 நாள் செய்யறது சிரமம். ஏன்னா இதனால ஆர்பிசி லிவிங் எத்திக்ஸ் அனைவர் பர்சன் நடந்ததுனால இந்த கமிட்டிக்கோ இந்த ஜேசிஸ்க்கோ எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயத்த டெய்லி நைட் 8:15 இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு நான் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாடரேட்டர், ஒவ்வொரு நாள் ஒரு ட்ரெயினர், ஒவ்வொரு நாள் ஒருத்தர் வந்து வீடியோ ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி அதை ப்ராப்பரா அப்லோட் பண்ணிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான செயலை செய்யுங்க. இந்த டீம் ஆஃப் ஒர்க்ல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் வந்துருக்கு. தொடர்ந்து செயல்படணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஐ திங்க் இது 3rd வீக் ரவுண்ட் நான் பண்ண நினைக்கிறேன். தட் மீன் 3வது பிரதம் நான் பண்ண வீக் ரவுண்ட் இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ராணிபேட் பவர் சிட்டி டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து செயல்படும். சேட்ல உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் போட்டுருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இல்லை உங்க ஃபேமிலியில் இருக்க யாராவது அப்படிதான் தொடர்ந்து அட்டன் பண்ணணும்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த லிங்க்கை உங்க ஃபேமிலி பீப்புள் ஷேர் பண்ணுங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டோம். டெய்லி நைட் 8 o'clock உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லிங்க் வரும். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, sir. Thank you for your valuable time. Now I invite JC Sanjay Sriram, Secretary, JC Ranipet Power City, for proposing vote of thanks. Good evening, everyone. On behalf of JCA Ranipet Power City, I sincerely thank our respected faculty, JCA Senator J. Sendil Murugan, for sharing his valuable knowledge on living ethics. Your insights were truly inspiring and have given us a lot of to reflect on. I would also like to thank our president and team members for their constant support in making this program a success. Your dedication always adds strength to our activities. A big thank you to all the participants for your valuable time and active involvement. Looking forward to seeing you all in the upcoming programs. Thank you once again. Thank you. Thank you, Sanjay. JC India Zone 16 JC Ranipet Power City online training program, week random program is hereby adjourned. Thank you all. கிரி சார், செல்லமுத்து, திருஞான சம்பந்தம் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணிங்க சார். ஆறுமு ஸ்ரீனிவாஸ் சார் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணிங்க சார். மாதவ் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணிங்க சார். ஏழுமலை சார் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணிங்க சார். சார் நான் அந்த கமிட்டி மீட்டிங் பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம் சார். ஸ்டாப் த ரெக்கார்டிங். செந்தில், இதே இதுல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? 1 hour பண்ணிக்கலாம் சார். ஒரே நிமிஷம் சார். மீட்டிங் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.